ஹாய் guys, வெல்கம் பேக் டு தி ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா at the iconic MA Chidambaram Stadium in Chepauk. So yes, we are returning back to Chennai. So உண்மையிலே ஒரு ஹோம் க்ரௌட், ஹோம் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ சென்னை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஒரு கிரஷிங் டிஃபீட் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ பஞ்சாப் வந்து எஸ்டர்டே ஜிடியை வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வின்லேருந்து வராங்க, நம்ம ஒரு லாஸ்ட்லேருந்து வரோம். ஸோ நமக்கு ஹோம் கண்டிஷன்ஸ் இது வரைக்கும் நடந்த அந்த 4 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எப்படியாவது நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த ப்ரிவியூ ஸ்டார்ட் பண்ணும்போது பிச் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே பிச் நிறையா மாறி இருக்கு. நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்போம். முன்னாடி இருந்த ஒரு ஸ்லோவான ஒரு ட்ரையான ரெகுலர் சேப்பாக் விக்கெட்டாக இருக்காது, ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெட் சாயில் விக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை மிக்சட் விக்கெட்ஸ் கூட இப்போ சேப்பாக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுவாக வேணா இருக்கலாம், பட் யூஸ்வலி பிளாக் சாயில் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அது பிளாக் சாயில் விக்கெட் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக இருந்த அந்த ஒரு ஸ்பின் டாமினன்ஸ் சேப்பாக் இப்போ கிடையாது. ஸோ தோனி இருந்த காலகட்டத்தில் அவர் ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ணாரு, ஸ்பின் சோக் வந்து சேப்பாக்ல சூப்பரா இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னை யூஸ் பண்ண தெரியல. ருத்ராஜ் ஒரு நல்ல கேப்டன் இல்லை அப்படின்னு ப்ளீஸ் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸை நம்ம சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ நேத்தே பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவங்க டீம்ல எவ்வளவோ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கூப்பர் கான்லிக்கெல்லாம் பவுலிங்கே தரல, 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு தான் மேட்ச் ஜெயிச்சாரு. ஸோ கிளிக் ஆகும்போது மக்கள் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, பட் கிளிக் ஆகாதப்பதான் அந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கேப்டனுக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்ஸ் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். எல்லாருமே தோனி ஆக முடியாது. சி தோனி இஸ் தோனி, ஹி இஸ் டிஃப்ரெண்ட். பட் அட் பிரசன்ட் நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் ரிசோர்ஸ் தான் ருத்ராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு வில் மூவ் ஆன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பிச்சு நல்லா ரோல் பண்ணி ஒரு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ், கட்டர்ஸ், இந்த மாதிரி பால் போடுறவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம கொஞ்சம் லோ பவுன்ஸ் ஓவராலா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப லாஸ்ட் மேட்ச் பார்த்தா நல்லா ஹை பவுன்ஸ் இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாம அதுக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்ல எதிர்மாறா ஒரு லோ பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு சேப்பாக்குனாலே ஸ்பின்னர்ஸ் தான், அதெல்லாம் இப்போ சுத்தமா கிடையாது. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் டிகிரி ஆஃப் டர்ன் வந்து சேப்பாக்ல தான் இருந்திருக்கு. ஸோ பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அசிஸ்டன்ஸும் இருக்காது. இருந்தாலுமே ஒரு நல்ல டாக்டிக்கல் ஸ்பின்னர்ஸ் இங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூவிங் ஆன், பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு குவிக்கான அவுட்ஃபீல்டா தான் இருக்கும். ரொம்ப லைட்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான ஒரு குவிக் அவுட்ஃபீல்டா தான் இருக்கும். அண்ட் ஒரு மீடியம் சைஸ்டு பவுண்டரி டைமென்ஷன்ஸ். ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 75 மீட்டர்ஸ் இருக்கும், ஸ்கொயர் பவுண்டரிஸ் அதிகபட்சம் ஒரு 70 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றனால ஒரு மீடியம் சைஸ்டு கிரவுண்டு. மூவிங் ஆன், டியூ ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50-50 கால் தான். ஸோ இப்போ இந்த 4 மேட்ச்ல பெருசா டியூ வந்து நான் பார்க்கல நான் பர்சனலா. ஸோ அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்லேயுமே இந்த டைம்ல டியூ வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 50-50. சில நேரம் ரொம்ப ஹெவி டியூ கூட வரும், சில நேரம் ஹெவி டியூ வராம கூட இருக்கும். ஸோ 50-50 கால் தான் டியூ அப்படின்றது தான் பிளேயிங் கண்டிஷன்ஸா இருக்கும். டாஸ் டிசிஷன் இங்க எப்படி இருக்கும், என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இங்க எல்லாரும் வந்து சில நேரத்துல டியூ வராதப்ப ட்ராக் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னோட பர்சனல் கட் ஃபீலிங், மை எப்படி சொல்ல சிம்பிளி மை பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, தயவு செஞ்சு சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி போன மேட்ச் அடி வாங்கினதுனால நீ அப்படி சொல்றீ அப்படின்னா கண்டிப்பா அப்படி சொல்லல. பிகாஸ் ஏன் அப்படின்னா பவுலிங் அவ்வளோவா ஸ்ட்ரென்த்தனா இல்லாத மாதிரியான ஒரு டீம் தான். ஓகேவா? இப்போ பேட்டிங் தான் போன வாட்டி மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க, தட் வாஸ் அ பேட் டே. ஓகேவா? பட் வி ஹேட் குட் குவாலிட்டி பேட்டர்ஸ். ஸோ பவுலிங் தான் நமக்கு அடி வாங்குவோம் அப்படின்றதுனால. பிளஸ் பஞ்சாப் வந்து ஒரு 2-3 வருஷமா வந்து நம்மளை சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சேப்பாக்ல. ஸோ அது இந்த வாட்டி நடக்கக்கூடாது. ஹெட் டு ஹெட்ல வேற ஒரு கேவலமான ரெக்கார்டு வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எப்படியாவது டிஸ்பைட் கண்டிஷன்ஸ், டியூ வருது வரல, டாஸ் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அதெல்லாம் விட்டுருங்க, மேக்சிமம் சேஸ் பண்ண பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி டாஸ் தோக்காம எப்படியாவது ஜெயிச்சு சேஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சேப்பாக்கு 160 விக்கெட். ஓகேவா? அப்புறம் மாடர்ன் டேல ஒரு 180 ஆச்சு. பட் இப்போ கரண்ட் டேல என்னோட பர்சனல் கட் ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் லட்சணத்துக்கு ஒரு 220 ரன் அடிச்சு எப்படி சொல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா 220, 230, 240 வரைக்கும் அடிச்சிடணும். ஆர்எல்ஸ் நம்ம சேஸ் பண்றோம். லக்கிலி டாஸ் ஜெயிச்சிட்டார் ருத்ராஜ், நடக்காது இந்த சரித்திரத்துல. இருந்தாலும் அது நடக்கும் பட்சத்துல ஒருவேளை நம்ம சேஸ் பண்றோம்னா அவங்கள சிம்பிளா ஒரு 170, 180க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதான் ரொம்ப சேஃபா இந்த கேமை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் 3 இஸ் கோயிங் டு பி த சேம் பிட்வீன்
சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 4ல தான் எனக்கு தெரிஞ்சு மேட் ஷாட்டை டிராப் பண்ணிட்டு உர்வில் பட்டேலை கொண்டு வரதுக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் போன ஒரு ரிவ்யூல நான் சொன்னேன், ஐ டோன்ட் திங்க் மேட் ஷாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி பிளேயர் டு பிளே இன் தி ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங், பட் இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி பார்க்கும்போது உர்வில் பட்டேல் அட் நம்பர் 4, டூபே வந்து இவ்வளோ கீழெல்லாம் பேட்டிங் ஆடக்கூடாது. 6, 7 வேஸ்ட். நம்பர் 5 தான் டூபேக்கு, 6 கார்த்திக் சர்மா, 7ல வந்து பிரசாந்த் வீர் கண்டிப்பா விளையாடணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு குவாஹாட்டி ஒரு பிரிட்ஜில் போய் நீங்க கொண்டு போய் ஒரு ஸ்பின்னர் தட் இஸ் நூர் அகமத் வித் மேட்ச் ஷாட் ஒரு எப்படி சொல்ல அக்கேஷனல் ஆஃப் ஸ்பின்னர் ஆடிட்டீங்க. அவ்வளோ ஒரு கேவலமான ரூட் எல்லாம் இங்க எடுக்கவே கூடாது. அது வந்து சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. சர்ஃப்ராஸ் கான் தேவையில்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங்கா உள்ள கொண்டு வந்தோம். ஓகேவா, தேவையில்லாமன்ற சென்ஸ் வாட் ஐம் சேயிங்னா சர்ஃப்ராஸ் இஸ் a குட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர், அதெல்லாம் என்னன்னு சொல்ல. பட் அந்த சிச்சுவேஷன்ல சர்ஃப்ராஸ் வராம இருந்தா பிரசாந்த் வீர் உள்ள வந்திருப்பாரு. ஒரு மோசமான பேட்டிங் சிச்சுவேஷன் போனனால we were batting first but again got a batting impact player. ஓகேவா, ஒரு பேட்டர் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தோம் while batting first. ஸோ அதுதான் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் வீர் இங்க கண்டிப்பா விளையாடணும் நம்பர் 7ல. நம்பர் 8ல ஓவர்டன் இஸ் கோயிங் டு கண்டினியூ. 9 நூர் அஹமத், 10 கலீல், 11 கம்போஸ். இம்பாக்ட் பிளேயர்ல தான் எய்தர் யூ கேன் கண்டினியூ வித் மேட் ஹென்ரி ஆர் எல்ஸ் யூ கேன் டேக் ஒரு எப்படி சொல்ல ராகுல் சேகர் வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு இந்தியன் கமாடிட்டி. ஸோ அவரு நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா ராகுல் சேகரா விளையாடலாம். இல்ல அப்படி ராகுல் சேகர் நாங்க விளையாண்டா எங்களுக்கு டெத்ல போலிங் போட ஆள் இருக்காது. ஓகேவா, இப்ப ஜென்ரலாவே டெத்ல போலிங் போட ஆள் இல்லை, அது வேற விஷயம். ஆனாலுமே ராகுல் சேகர் ஆடும்போது அவர் மிடில் ஓவர்ஸ்ல போடுவாரு, கலீல் கம்போஜ் பவர் பிளேல போட்டுருவாங்க. அப்ப டெத்ல போலிங் போட ஆள் இருக்காதுன்ற சென்ஸ் ஒரு பவுலரே இருக்க மாட்டாங்க. இந்த பவுலரால போட முடியுது போடல, அதெல்லாம் அடுத்த விஷயம். போடுறதுக்கே அங்க ஆள் இருக்காது. ஸோ அதனால பிராக்டிகலி இஃப் யூ ஆர் கோயிங் டு திங்க் ஆஃப் சம்திங் லைக் தட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஈவன் பிளே அகில் ஹுசைன். பிகாஸ் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் வரும். பட் பேட்டிங் டெப்த்துக்காக நான் சத்தியமா சொல்ல 8 பேட்டர் வச்சு ஒரு நாள் ரன் அடிக்க முடியலன்னா நீ எப்படி சொல்ல இந்த டீம் வேணாலும் எழுதி கொடுத்துட்டு வெளியே போயிருங்க. சரியா, 8 பேட்டருக்கு மேல 11 பேட்டரி 12 பேட்டர்லாம் வச்சு மேட்ச் ஆடவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அகில் ஹுசைன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அகில் ஹுசைன் இஸ் அ பவர் பிளே ஸ்பின்னர். அப்படி இருக்கும்போது அந்த கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜோட பவர் பிளே ஓவர்ஸ்ல ஒரு 3 ஓவர் இவர் கடத்திட்டாரு அப்படிங்கும்போது அந்த ஓவர்ஸை கொண்டு போய் கலீல் அண்ட் கம்போஜ் டெத்ல போடலாம். ஆனா அது ஒரு ரிஸ்கியான ஃபேக்டரா இருக்கும். பட் ரிஸ்க் எடுக்காம எதுவுமே செய்ய முடியாது இதுக்கப்புறம் ஐபிஎல்ல. ஸோ வி ஹாவ் டு டேக் அ குட் ஸ்டெப் அண்ட் எய்தர் பிளே மேட் ஹென்ரி அண்ட் கண்டினியூ வித் ஹிம் ஆர் எல்ஸ் கோ இன்டு இந்தியன் கமோடிட்டி, பிரிங் இன் ராகுல் சேகர் இஃப் யூ நீட். இஃப் யூ திங்க் இப்போ ஒரு ஸ்பின்னிங் அசிஸ்டன்ஸே இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த ரூட் எடுக்காதீங்க, மேட் ஹென்ரியை கண்டினியூ பண்ணுங்க. அவர் அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. இல்ல நாங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டெத்ல போட ஆள் இருக்காது, ஆனா எனக்கு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா அகில் ஹுசைனை ட்ரை பண்ணி 3 ஓவர் பவர் பிளேல முடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்க்கு பிரசாந்த் வீரும் நூர் அஹமதும் போட்டுருவாங்க. கலீல் கம்போஜை நீங்க டெத்துக்கு ஒரு கொஞ்சம் ஓவர்ஸ் வச்சுக்கலாம். வேணா நூர் அஹமது ஒரு ஓவர் டெத்ல போட்டுருவாரு அழகா. ஸோ அப்படி பார்க்கும்போது யூ கேன் மேனேஜ் த பவுலிங். அதான் சொல்றேன், பவுலிங் வந்து மேனேஜ் பண்ற நிலைமையில தான் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு எப்படி சொல்ல bowl first, manage with his bowling, restrict them under a very good decent score for us to chase and go all guns blazing அப்படின்றது தான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிஃபோர் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வாட்ஸ் கோயிங் டு பி த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கேல இருந்து ஐ டெஃபினெட்லி ஃபீல் இஸ் கோயிங் டு பி அவர் கேப்டன் ருத்ராஜ். நான் ஒரு ஹியூஜ் ருத்ராஜ் ஃபேனு. அதை தாண்டி அவர் எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் அடி வாங்கிட்டு அப்புறம் அடிப்பாரு, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலுமே இந்த மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஹி டசன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் ஆர் சாய்ஸ். ஸோ ஹி மஸ்ட் ஸ்டெப் அப். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட். நான் ஏன் சஞ்சு சாம்சன் சொல்ல அப்படின்னா, சஞ்சு சாம்சன் டசன்ட் ஹேவ் அ கிரேட் ரெக்கார்ட் அட் ஷேபாக். ஓகேவா, ஹி இஸ் ஆவரேஜிங் 11 இன் ஐபிஎல். ஸோ அதனால நான் அவரை சொல்லலை. பட் அட் த சேம் டைம் ருத்ராஜ் இஸ் ஆவரேஜிங் அரௌண்ட் 51 வித் 760 ரன்ஸ் இன் 18 இன்னிங்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ பர்சனலி ஃபீல் ருத்ராஜ் இங்கே வந்து கண்டிப்பாக அடிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ சிஎஸ்கேல இருந்து நான் ருத்ராஜ் சொல்றேன். From Punjab, it is obviously going to be Arshdeep Singh because அந்த ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஒரு விக்கெட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஏர்லி ஆன் ஏதாவது ஸ்விங் கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரம் பஞ்சாப் இட் இஸ் கோயிங் டு பி ஹர்ஷ்தீப் சிங். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் கேமாக தான் இருக்கும். ஏன்னா பஞ்சாப்மே வந்து ஒரு சாதாரண ஒரு டீம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி ஒரு 54-46 a very close game. பட் ஐ திங்க் சிஎஸ்கே வில் க்ளோஸ் ஆன் திஸ் க்ளோஸ் கேம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் மோர் தேன் அவங்க ஜெயிப்பாங்கன்றதை விட அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் மீட் யூ ஃபார் இந்த மேட்சோட ரிவ்யூ. ஓகேவா, until then bye guys.